ரோமர் நிருபம் 12வது அதிகாரம் 12ஆம் வசனம். உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரம் அதாவது பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறது. எனக்கு எந்த உபத்திரம் இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. சிலருடைய உபத்திரங்கள் வெளியரங்கமாய் எல்லாரும் பார்க்கும்படியாக இருக்கிறது. இன்னும் சிலருடைய உபத்திரங்கள் உள்ளுக்குள்ளே, அதாவது அமைதியாக இருக்கும். எந்தவித உபத்திரம் வந்தாலும் சரி, நாம் பொறுமையோடு காத்திருப்பது, ஆத்திரப்படாமல் ஆவேசப்படாமல் நான் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதத்திலே ஒவ்வொரு பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில நாம் நோக்கி பார்த்தால் அவர்களுடைய உபத்திரங்கள் கொஞ்சம் வித்தியாசமானவைகளா இருக்கும். ஆனால் எந்தவித உபத்திரத்திலும் அவர்கள் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தார்கள். ஒரு உபத்திரம் தான் ஒரு மனுஷனை உருவாக்கும், பக்குவப்படுத்துகிறது, சீர்படுத்துகிறது. இந்த பெருமை, அகம்பாவம், மேட்டுமை எல்லாமே அவைகளை விட்டு தூரம் போகிறது. இன்னும் இந்த உபத்திரம் தான் ஒரு மனுஷனை கர்த்தருக்குள் கிட்டி சேர்க்கிறது, ஜெபம் செய்ய வைக்கிறது. இன்னும் அடுத்தவருடைய கண்ணீர் வலிகளை அறிய முடிகிறது, பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. இதன் மூலமாகத்தான் நாம் இந்த உபத்திரவத்திலே தான் கர்த்தருடைய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதன் மூலமாக தான் நான் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த உபத்திரத்திற்கு நாம் பயப்படாமல், சோர்ந்து போகாமல் இந்த பாடுகளை எல்லாம் நாம் சகித்தோம் என்றார் கர்த்தர் நமக்கு ஆறுதல் படுத்தி, பலப்படுத்தி, ரட்சித்து நம்மை உயர்த்தினது போல நம் மூலமாக மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தி, ரட்சித்து, உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார்.